ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நேரில் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற நிகழ்ச்சிக்காக நான் தேவனை துதிக்கிறேன். சில நாட்களாக நான் ஒளிபரப்ப முடியவில்லை. ஆனால் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தேர்தல் பாச நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஹாப்பி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஒரு நல்ல வசனத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். வேதத்தில் வாசிக்கும்போது ஆமோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 4:12. அதை சொல்கிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படும். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படும். நண்பர்களே, ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம், ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அதுக்கு நீ ஆயத்தமாக சரியா? யூ ப்ளீஸ் ப்ரிப்பேர் டு மீட் தை காட். ப்ரிப்பேர் டு மீட் தை காட். ஆண்டவரை சந்திக்க, உன் தேவனாய் கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படும். எங்கன்பா நேர்கள, அப்படி ஆயத்தப்பட்டு நாம் ஆண்டவர் சந்திக்க முடியும். நிச்சயமானது செய்வார். இந்த ஆயத்தம் என்பது வெளி அலங்காரமான ஆயத்தம் அல்ல, உள்ளான அலங்காரம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்ட ஆவிதான். தேவன் நறுங்குண்டதமான இதயத்தின் புறக்கணியே என்று வேதம் சொல்கிறது. உடைக்கப்பட்ட இதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவர் தேனே உனக்கு மன அடைஞ்சிருவார். வேத புத்தகத்தில் அப்படி உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவர் சந்தித்தவர்களுக்கு எல்லாம் செய்கிறார். அப்படி எழுப்பத்தாண்டு மகிழ்ச்சி யாரை தேடுகிறார்? ஏன் அழுகிறார்? யாரை தேடுகிறார்? ஆண்டவருக்கு வழியாக பார்த்து கேட்ட வார்த்தை அது ஒரு வார்த்தை மனசு வந்து அவங்க அவ்வளோ ஆறுது. ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம கற்றுருக்குமா? ஏன் அழுகிறார்? யாரை தேடுகிறார்? எனக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட்டவங்களாக இருக்கீங்க. ஆண்டவரை பார்க்க முடியுமா? ஆண்டவரை சந்திக்க முடியுமா? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? அதாவது நன்மை எனக்கு கிடைக்குமா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கண்ணீரை கிடைப்பார். உன் வேதனை மாற்றுவார். உன் வியாதியை குணமாக்குவார். உனக்கு அற்புதங்களை கட்டாயம் செய்வார். அவரை சந்திப்பதற்கு ஒரே ஒரு ஆயத்தம், உடைந்த உள்ளத்தோடு பாவத்தை அறிக்கை செய்யும். உன் குற்றங்களை எல்லாம் ஆண்டவத்தை அறிக்கை செய்யும். வழியில் போட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவரை அறிக்கை செய்ய விட்டு விடுவதெல்லாம் இறக்கப்படுது. உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டவர் சந்திக்கும். ஆண்டவர் தேடுங்க. ஆண்டவர் கண்டு ஒரு அற்புதம் செய்வார். நியமங்களை அழுகிறார். நியமங்கனை அழுகிறார். இதோ நான் வந்துட்டேன், உனக்கு அற்புதம் செய்கிறார். அதனால் இந்த நாளில் மறந்துடாதீங்க. இந்த நாளில் உங்களுக்கு அருமையாக ஒரு காரியத்தை ஏசப்பா செய்ய போகிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சரியா? நீங்கள் ஒருவேளை வெளியில் ஆயத்தப்படாமல் இருக்கலாம், குளிக்காமல் இருக்கலாம், ஒரு தலையை நல்ல தலைச்சாமல் இருக்கலாம், ஒரு நல்ல உங்கள் மேக்கப் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தம், உள்ளத்தில் தூய்மை, உள்ளத்தில் நொறுங்குண்ட ஆகும். அது இருக்கும்போது கட்டாயம் செய்வார். சோமல்லமா அன்பு பரலோக பிதாவே, இந்த அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறையா. அருமையான உங்கள் பிள்ளை ஆசீர்வதி ராஜா. அப்பா உங்களை சந்திக்கும்படியாக இந்த நேரத்தில் காத்திருக்காங்கப்பா. ஓடி வந்திருக்காங்க. ஆண்டவரே, நீ சொன்னீங்களே தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படுமா? உன் தேவனை கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. இப்போ கூட கண்ணீரோடு வந்திருக்காங்க, உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்காங்க. ஆண்டவரே, தன்னை தாழ்த்தி வந்திருக்காங்கப்பா. தேவன் மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதி. அவங்க தேவை என்னவோ, அவங்க வாஞ்சி என்னவோ, அவங்க விருப்பம் என்னவோ, அவங்க ஏக்கம் என்னமோ எல்லாவற்றையும் அப்பா கிருபையாக இறங்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் அருளிச்சு அவங்க கண்ணீரத்து வரைக்கும். ஒரு வேலை வியாதியாக இருக்கலாம் சுவாமி, அந்த ஒரு டாக்டரை பார்க்க போனால் எவ்வளோ ஆயத்தமாக போவாங்களோ அதை போல் வந்திருப்பாங்க. அந்த வியாதி குணமாக்குங்கப்பா, அந்த வியாதி குணமாக்குங்கப்பா. அப்பா அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அது வேலை தந்து ஆசீர்வதிங்கப்பா. வேலை தந்து ஆசீர்வதிங்க. வேலை ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அந்த ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க. ஆமென், ஆமென். அந்த கட்டாயம் தேவனுடைய
ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்திருப்பார். நீங்கள் ஆயத்தப்பட்டது வீணாக போகலை. எசப்பாவுக்காக நேரத்தை தியாகம் பண்ணி நீங்கள் காத்திருந்தது நிச்சயமாக ஒரு பலனை கொண்டு வர. இவன் தான் உங்களை ஆசீர்வாராங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை